இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஃப்ரூட் வெட்டும்போது நம்ம வண்டி எப்போதும் இது போகிற வழி தான் எப்போதும். அன்னைக்கு பார்த்தா மழை பெஞ்சிருந்துச்சு, அதனால் சரி ஓகேன்ட்டு அது எப்போதும் போகிற வழின்னு நினச்சிட்டு அதிலே வந்துட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா அது எப்போதும் ஒரே சமமாக இருந்தால் தர திடீர்னு இருந்த அந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சடனாக கீழே இறங்கிருச்சு. ஏன்னா கீழே இறங்கிருச்சுட்டு போய் பார்த்தா டயர் ஃபுல்லாகவே கீழே போயிருச்சு. அதுக்கப்புறம் தள்ளி பார்த்தா வண்டி எடுத்து பார்த்தா வீல் மட்டும் சுற்றுறத தவிர வண்டி மேலே எடுக்க முடியல. பாருங்க எந்த அளவுக்கு வீல் உள்ளே போயிருக்குன்னு பாருங்க மண்ணுக்குள்ள. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரம் இருந்திருக்கு முன்னாடி, அதை வந்து பிடுங்கிட்டாங்க. பிடுங்கினதுக்கு அப்புறம் அது சும்மா சரிசமா மட்டை கொடுத்துருக்காங்க. வெயில் டயத்தில் அது வந்து உள்ளே சமம் வந்தாக்கலாம் அதிலே போயிட்டோம். மழை பெஞ்சாக்கலாம் என்ன பண்ணிருக்கு, அந்த பள்ளத்தில் தண்ணி ஊறி இருக்கு மரம் தூர் பிடுங்கின இடத்துல. அந்த இடத்துல கரெக்டாக வண்டி போகும்போது கரெக்டாக டயர் உள்ளே உட்காந்துருச்சு. உட்காந்தாக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் உள்ளே வீல் இறங்கிட்டே போதை தவிர வண்டி மூவ் ஆகலை. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி கசிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால் நம்ம வண்டியில் உள்ள ஜாக் ஃப்ரூட்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டி மேலே ஏற்றுனது, திரும்பி வண்டிலாம் கீழே அள்ளி போட்டிருந்தோம். முடியாததுனால எல்லாம் உட்காந்துட்டோம். ஏன்னா டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பசங்க கம்மியான பேர் இருந்தான். அதனால அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் கால் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் அந்த வண்டியை தள்ளி பார்த்தா தள்ள முடியல. ஏன்னா அது இருக்க கீழே போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் வண்டியோட பட்டையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீல் ஃபுல்லாக பாதி போயிடுச்சு பாருங்கள். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பார்ட்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணியிருந்தோம், அதுவுமே கீழே போயிடுச்சு பாருங்கள். அந்த கிராங்கு பாருங்கள், வண்டியோட கிராங்க்லாம் எல்லாமே மண்ணில் கீழே உட்காந்துருச்சு. நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ பழம் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி வெட்டி அதுக்கு வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து அப்புறம் கீழே இறக்கி ரொம்ப டயர்டாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜாக்கி எல்லாம் வச்சு ஏற்றி பார்த்தா முன்னாடி பேக்கில் டயரை ஏற்றி பார்க்கலாம்னு உத்தி கூட ஏறலை. ஏன்னா ஜாக்கி வச்சு ஏற்றா ஜாக்கி வந்து மண்ணுக்குள்ளே கீழே போயிட்டுருக்கு. ஏன்னா ஜாக்கி வந்து மேலே ஏற மாட்டேங்கிட்டுச்சு, ஏன்னா கீழே தரையும் ஈரமாக இருந்ததுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஃபேக்கில் உள்ள டயருக்கு கூலம் பக்கத்தில் இருக்க எல்லாம் வச்சு உள்ளே பார்த்தா அப்பவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பாறை கம்பி கொண்டு வந்து அது கரெக்டாக கொஞ்சோண்டு அதுக்கு நேராக பள்ளத்தை எடுத்துவிடுவோம், வண்டி அதுலேயாச்சும் ஓடின்னு சொல்லிட்டு வண்டி நம்பட்டியெல்லாம் போட்டு எடுத்து பார்த்தா அப்பவும் அது வந்து எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா அது திரும்பி வலிக்கிட்டே உள்ளே கீழே இறங்கிறத தவிர அந்த நாங்கள் பண்ண எதுவுமே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். அன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப மத்தியானம், வெயில் வேறு, நல்ல வெயில், ரொம்ப பயங்கரமாக வெயில் கற்றுக்க எங்களால் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் பாருங்கள். நாங்கள் வந்து அந்த மழை தான் காரணம். ஏன்னா அந்த மழை டயத்தில் அந்தளவுக்கு அந்த எப்போதும் நான் போகிற வழி தான் அது, அதனால தான் அதில் போனோம். அது என்னென்னா இப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணில் போய் இடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து கீழே இதாகிடுச்சு. இந்த கம்பை வச்சுலோ வண்டியை தூக்கி முன்னாடி கீழே விட்டு தள்ளியெல்லாம் பார்த்தா முடியலை. பார்த்தேன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே வண்டி புதஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வண்டியில் பாருங்கள், வண்டிகளையும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்கெல்லாம் கிடக்குறவங்களாம் வண்டிக்குள்ளே உள்ள பிளாக் கூட எடுத்துட்டோம். ஏன்னா கிடக்கிற உள்ள 4-5 பிளாக் அப்படி தான் கிடக்கு. அப்போ வண்டி மூவ் ஆகலை. அப்புறம் ஒரு வழி அப்போ நண்பர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டு அப்புறம் வண்டியை தள்ளி அப்புறம் ரொம்ப இது பண்ணி தான் அப்புறம் வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம வந்து இது வந்து அந்த வெளியில் வண்டி எடுக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா ஆள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அந்த வீடியோ எடுக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே ஏற்கனவே வண்டி போகும்போதே இது மட்டும் உலக்கு ஏற்கனவே புதஞ்சு அதுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்துகிட்டே வந்தோம் வெளியில். இது 2வது முறை.